எமிலியா ஏர்காட் காணாமல் போனது விமான வரலாற்றில் இன்று வரைக்கும் விடை தெரியாத மர்மமாக நீடிக்கிற ஒன்று என்று சொல்லலாம். ஏர்காட் ஒரு விமானி மாத்திரம் அல்லாம 20ஆம் நூற்றாண்டின் மிக பிரபலியமான பெண் என்ற பேரும் பெண்களுக்கான ஒரு முன்னோடியாகவும் அறியப்பட்டவர். உலகை சுற்றி வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஏர்காட் 1937 அந்த முயற்சியில் இருந்தப்பவே தடயங்கள் எதுவுமின்றியே காணாமல் போகின்றார். இந்த காணொளி ஏர்காட்டின் வாழ்க்கையில் உண்மையில் அப்படி என்ன நடைபெற்றது, ஏர்காட் காணாமல் போனப்போ என்ன நடந்தது என்பது பற்றி இப்ப பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். எமிலியா மேரி ஏர்காட் 1897 ஜூலை 24ஆம் தேதி கன்சஸ்ல இருக்கிற ஆட்சிசனில் பிறக்கின்றார். இவரோட சிறு வயதிலிருந்தே சாகசம் மற்றும் வானியல் விமானம் சார்ந்த ஆசை மற்றும் கனவு எமிலியா வளர்றதோட அவரோட சேர்ந்தே அவரோட கனவு வளர ஆரம்பிக்குது. இப்படி வானில் பறக்க வேண்டும் என்று ஆசை வைத்திருந்த ஏர்காட் முதலில் பறந்தது 1920 என்று சொல்லப்பட்டது. கலிபோர்னியாவுக்கு ஒரு கண்காட்சி நிகழ்ச்சிக்காக சென்றப்போ அங்க வெறும் 10 நிமிடங்கள் மாத்திரம் பறந்து பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. 1921 விமான பயிற்சியை முறையா எடுத்துக்கொண்ட ஏர்காட் 6 மாதங்களிலேயே தனக்கென்று சொந்தமாக ஒரு விமானத்தையும் வாங்கி கொண்டார். அதற்கு த கெனரி என்ற பேரும் வைக்கின்றார். நெடுந்தூர விமான பயணங்கள்ல ஆர்வம் இருந்த ஏர்காட்டின் பசிக்கு தீனி போடுற வருடமா 1928 அமைஞ்சிருக்கு. அப்பதான் அட்லாண்டிக் பெருங்கடல விமானத்துல கடந்த முதல் பெண்மணி என்ற பேரும் ஏர்காட்டுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அப்போ அந்த விமானத்தை ஏர்காட் ஓட்டி இருக்கல. பில்மர் ஸ்டைல்ஸ் மற்றும் லூயிஸ் காட்னர் என்ற 2 விமானிகளே அவ்விமானத்தை ஓட்ட ஏர்காட் அதில் ஒரு பயணியாகவே பயணம் செய்திருக்கின்றார். இந்த நிகழ்வுக்கு பிறகு ஏர்காட்டோட பேர் உலகம் முழுவதிலும் ரொம்பவே வைரலாக ஆரம்பிக்குது. அதற்கு பின்னாடி 4 வருடங்களுக்கு பிறகு தன்னோட சொந்த விமானம் மூலம் அட்லாண்டிக் கடலின் பெரும் பகுதியை தனியாக பறந்தது முதல் விமான சாகசங்கள் மற்றும் விமானியாக ஏர்காட்டின் சாதனைகள் ஏராளம் என்று கூட சொல்லலாம். ஏர்காட் அப்ப ரொம்பவே பிரபலமா இருந்ததற்கு வெறும் அவரோட விமான போக்குவரத்து சாதனைகள் மட்டுமே சொல்ல முடியாது. ஏர்காட் பெண்களின் உரிமைக்காக பல இடங்கள்ல குரல் கொடுத்திருந்தார். பல பெண்களோட ரோல் மாடலாக கூட இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஏர்காட்டின் ரொம்ப நீண்ட நாள் ஆசையாக இருந்து வந்தது தனி ஆளாக விமானத்துல பூமியை சுற்றி வர வேண்டும் என்பதுதான். 20ஆம் நூற்றாண்டுகள்ல இது சாதாரணமான காரியம் அல்ல. 1937 ஏர்காட் தன்னோட லட்சிய பயணத்தை தொடர ஆரம்பிக்கின்றார். அவரோட நவிகேட்டரா இருந்த ஃப்ரெட் நூனனோட உதவியோட நீண்ட தூர பயணத்துக்காக பிரத்யோகமா மாடிஃபைட் செய்யப்பட்ட லோக்கெட் எலக்ட்ரா 10E என்று சொல்லப்பட்ட விமானத்தின் மூலம் பூமத்திய ரேகை வழியா பூமியை சுற்றி வர ஆயத்தமாகின்றனர். 1937 ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஏர்காட்டின் பயணம் மியாமியில இருந்து தொடங்க ஆரம்பிக்குது. இந்த விமான பயணம் பல்லாயிரம் மைல் தொலைவு என்பதனால விமானத்துக்கான எரிபொருள் நிரப்புவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் பயணத்தோட வழியில அவ்வாறான இடங்களை முன்கூட்டியே தீர்மானித்து வைத்துக் கொள்ளுகின்றனர். மொத்த பயண தூரம் 29,000 மைல்கள். ஜூன் மாதம் 29ஆம் தேதி அளவுல எமிலியா 22,000 மைல்கள் தூரம் கடந்து ஓய்வெடுப்பதற்கும் விமானத்துக்கு எரிபொருள் நிரப்பிக் கொள்ளவும் விமானத்தை நியூகினியாவில் நிறுத்துகின்றார். இவங்களோட பயணத்தின் அடுத்த கட்டம் நியூகினியாவில் இருந்து பசிபிக் பெருங்கடல்ல இருக்கிற ஹவுலாண்ட் தீவு வரையிலாக இருந்திருக்கு. இந்த பயணம் முக்கியமானதாகவும் ரொம்பவும் ஆபத்தானதுமாக இருந்திருக்கா. ஜூலை மாதம் 1937 ஏர்காட் மற்றும் ஏவியேட்டர் ஃப்ரெட் நூனனுடன் நியூகினியாவில் இருந்து புறப்பட்டு ஹவுலாண்ட் தீவை நோக்கி சென்று கொண்டிருந்தப்போ அவங்களோட ரேடியோ தொடர்பு முற்றிலும் இல்லாமல் போனது. ஏர்காட்டோட கடைசியா இருந்த தொடர்பு பசிபிக் பெருங்கடல்ல இருந்த இன்னொரு தீவுகளான நுகுமானு தீவுகளின் அருகில் பறந்து கொண்டிருந்த ஏற்பட்டிருக்கு. அப்போ ஏர்காட் கடைசியா கூறியது அவங்க 157-337 என்ற நிலையில் பறந்து கொண்டிருப்பதாகவும் ஆனா எரிபொருள் ரொம்பவே குறைவாக இருப்பதாகவும் பதிவு செய்கின்றார். அவ்வளவுதான். இதுதான் கடைசியா ஏர்காட்டிடமிருந்து உலகம் கேட்ட கடைசி வார்த்தைகளாகவும் இருந்தது. திடீரென்று காணாமல் போன ஏர்காட் அவங்க உதவியாளர் மற்றும் விமானத்தை தேட அமெரிக்க கடற்படை விமானங்கள் கடலோர காவல் படை என்று ஆயிரக்கணக்கானோர் தேடுதல் பணிகள் இறங்குறாங்க. குறிப்பா சொல்ல போனா வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய தேடுதலா கூட இது சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அவங்க காணாமல் போன பகுதியில இருந்து ஆயிரக்கணக்கான சதுர மைல்கள் கடல்ல தேடியதும் ஏமாற்றமே கொடுத்ததான். ஏர்காட் நூனன் மற்றும் விமானம் காணாமல் போனதற்கு எந்த ஒரு தடயங்களும் கிடைச்சிருக்கல. தேடல்ல எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்காததுனால தேடல்கள் 2 வாரங்களுக்கு பின்னாடி நிறுத்தப்பட்டிருக்கு. ஏர்காட்டோட கணவர் ஜார்ஜ் புட்னம் மேலதிகமான தேடலுக்காக தனியார் நிறுவனங்களுக்கு பணம் கொடுத்து தேடியதிலும் அதிலும் தோல்வியிலேயே முடிந்து போனது. திடீரென்று ஏர்காட் விமானம் காணாமல் போனதற்கு பலரால் பல தியரிகள் சொல்லப்படுகிறது. அது பற்றி இப்ப பார்ப்போம். ஏர்காட் விமானம் எரிபொருள் தீர்ந்து பசிபிக் பெருங்கடல்ல விழுந்திருக்கலாம் என்பதே பலராலும் பரவலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடா இருக்கு. ஆனா விமானம் விழுந்ததற்கு கடலின் மேற்பரப்பிலையும் சரி கடலுக்கு அடியில் சென்று தேடி பார்த்தப்பவும் சரி இப்ப வரைக்கும்
வரைக்குமே எந்த தடயங்களும் கிடைச்சிருக்கல. இதுல இரண்டாவதா சொல்லப்படுற கோட்பாடா எர்காட் மற்றும் நூனன் இருவரும் விமானத்துக்கு எரிபொருள் தீர்ந்ததும் விமானத்தை அவங்க சிக்னல் கடைசியா கிடைச்ச இடமா கார்ட்னர் ஐலாண்ட் என்று சொல்லப்படும் நுகுமானோ தீவுகள்ல ஒன்றில் இறக்கி இருக்கலாம் என்று நம்பப்பட்டது. அத்தீவுகள்ல பின்னாட்கள்ல கிடைச்ச சில மனித எலும்புகள் அது எர்காட்டோடதாக இருக்கலாம் என்று ஹோக்ஸ் பரவல் அடைந்தாலும் இன்வெஸ்டிகேஷன்ல அது எர்காட்டோடது இல்லை என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டது. மூன்றாவது கோட்பாடா எர்காட்டும் நூனனும் ஜப்பானிய கடற்படைகளால் பிடிக்கப்பட்டு அவங்க மார்ஷல் தீவுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என்றும் அங்கு சிறை வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டாலும் அதற்கும் உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. கடைசியா சொல்லப்படுற ஒரு தியரியா எர்காட் அமெரிக்க உளவு படையில வேலை பார்த்து வந்ததாகவும் உளவு நடவடிக்கைகளுக்காகவே பசிபிக் கடல்ல பறந்ததாகவும் ஜப்பானிய அரண்மனைகளை உளவு பார்த்ததாகவும் எர்காட் அதனால் தான் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. ஆனா இவங்களால சொல்லப்பட்ட எந்த ஒரு தியரிக்கும் சரியான ஆதாரங்கள் இப்ப வரைக்கும் கிடைக்கல. எர்காட் காணாமல் போன பின்னணியில் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்காக நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நீருக்கடியிலும் பல்வேறு தேடல்கள் சமீபத்திய ஆண்டுகளையும் செய்யப்பட்டன. ஆனா அதுலயும் எந்த முன்னேற்றங்களும் இருக்கல. எமிலியா எர்காட் காணாமல் போனது பல ஆயிரக்கணக்கான மர்ம நிகழ்வுகள்ல ஒன்றாக மாறி போனாலும் இது ஒரு பெண், அதுவும் தனது லட்சியத்துக்காக போராடி வெற்றியை பெறத்துக்கு சில நாட்களே மீதம் இருக்கும் போது அதுவே எர்காட்டின் கடைசி நாளாகவும் மாறி போகுது. கடலுக்கு அடியில் இல்லனா ஒரு தொலைதூர தீவில் எர்காட் உயிரிழந்திருந்தா அன்று என்ன நடந்தது என்பது எமிலியா எர்காட்டின் கல்லறைக்கு மாத்திரமே தெரிந்திருக்கும் ஒரு உண்மையாக இருக்கும். அதுவரையிலும் இச்சம்பவம் தீர்க்கப்படாத மர்மங்களில் ஒன்றாகத்தான் எப்பவுமே நீடிக்கும். மறுபடியும் இது போன்ற ஒரு உண்மை நிகழ்வோட உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.